Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. नमस्ते दोस्तों, मुझे बहुत ज्यादा फोन कॉल्स आ रहे हैं। பாஜக எம்பி கங்கனாவுக்கு பலார்। सबसे पहले तो आई एम सेफ, आई एम परफेक्टली फाइन। आज चंडीगढ़ ஏர்போர்ட்டை அதிர வைத்த சத்தம்। பெண் கான்ஸ்டபிள் செய்த சம்பவம்। வெளியான திடீர் தாக்குதலின் பின்னணி। அரண்டு போன நடிகை கங்கனா ரணாவத்। நடந்து முடிந்த மக்களவை தொகுதியில் இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளராக கங்கனா ரணாவத் போட்டியிட்டார். இதில் இவர் 5,37,022 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விக்ரமாதித்ய சிங் 4,62,267 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார். இந்த நிலையில் டெல்லியில் வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்வதற்காக கங்கனா ரணாவத் இன்று பிற்பகல் சண்டிகர் விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். பாஜகவை சேர்ந்தவரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் சண்டிகர் விமான நிலையத்திற்கு வந்ததும் வழக்கம் போல பிற பயணிகளுக்கு நடக்கும் சோதனைகள் நடைபெற்றது. அப்போது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பெண் கான்ஸ்டபிள் குல்விந்தர் கவுர் என்பவருடன் நடிகை கங்கனா ரணாவத் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது திடீரென அந்த பெண் அதிகாரி கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் பலாரென அறைந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதில் நிலை தடுமாறி போன கங்கனா ரணாவத் அங்கிருக்கும் உயர் அதிகாரிகளிடம் நடந்த சம்பவம் குறித்து புகார் கூறியுள்ளார். மேலும் இது குறித்து விசாரணை நடத்த மூத்த CISF அதிகாரிகள் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய விவசாயிகளுக்கு எதிராக கங்கனா ரணாவத் பேசியிருந்ததால் பெண் காவலர் அவரை அறைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இது குறித்து கங்கனா ரணாவத் தனது X சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஊடகங்கள் மற்றும் எனது நலம் விரும்பிகளிடமிருந்து எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. முதலில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன். சண்டிகர் விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் தான் இது. செக்யூரிட்டி சோதனை முடிந்து நான் வெளியே வந்தவுடன் இரண்டாவது கேபினில் இருந்த பெண்மணியான ஒரு CISF பாதுகாப்பு பணியாளர் பக்கத்தில் வந்து என் முகத்தில் அடித்து என்னை தவறாக பேசத் தொடங்கினார். ஏன் அப்படி செய்தீர்கள் என்று நான் கேட்டதற்கு விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக கூறினார். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், ஆனால் பஞ்சாபில் அதிகரித்து வரும் தீவிரவாதம் மற்றும் அது குறித்து நான் பெரிதும் கவலை கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த கங்கனா ரணாவத் 2006ஆம் ஆண்டு சினிமாவில் நுழைந்து அதிக படங்களில் நடித்து வருகிறார். அண்மையில் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று படமான தலைவி படத்திலும் தமிழில் அவர் நடித்துள்ளார். சினிமா நடிகையான கங்கனா ரணாவத் அவ்வப்போது சர்ச்சையில் சிக்குவது வாடிக்கை. அதுபோல மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை கங்கனா கொச்சைப்படுத்தும் நோக்கில் கருத்து தெரிவித்தது கடும் பரபரப்பை அப்போதே ஏற்படுத்தியது. இதன் நீட்சியாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கங்கனா ஒரு முறை காலிஸ்தானி பயங்கரவாதிகள் அரசை தங்களுக்கு ஏற்றபடி வளைக்கலாம், ஆனால் நாட்டின் ஒரே ஒரு பெண் பிரதமர் அவர்களை தனது ஷூவில் போட்டு நசுக்கினார் என சீக்கியர்கள் குறித்து கருத்து பதிவிட்டு சர்ச்சையில் சிக்கியதும் குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.